ஓசையுடைமை ஆழமுடைத்தாதல் முறையின வைப்பே உலகம் அலையாமை விழுமியது பயத்தல் விளக்கு உதாரண தாதல் என்று சொல்லாலும் பொருளாலும் யூ ஆர் த கிரேட் ஹீரோ மெட்டீரியல். ஆமாம், யூ ஆர் த கிரேட் ஹீரோ மெட்டீரியல். ஆல் த பெஸ்ட். ஆமாம், உடனே ஒரு டைரக்டரையும் பக்கத்தில் வச்சுருக்கீங்க. அதனால் புத்தகம் என்ன செய்யும் என்பதை சிறந்த பேச்சாளராக புகழ் மையம் நடத்தும் திரு சௌந்தரராஜன் முதுகலையாசிரியர் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு வந்து அழைக்கிறோம். முதற்கண் இந்த அவையை அலங்கரித்த மூத்தோர் முன்னோர் முதுபெரும் வழிகாட்டி ஐயா அவர்களுடைய நூற்றாண்டை பாதம் பணிந்து என்னுடைய உரையை துவங்குகிறேன். சிறப்பு விருந்தினர்களாக இங்கு அமர்ந்திருந்த அனைவரையும் கண்டு வியந்தேன். ஏனென்றால் இந்த மாவட்டத்திற்கும் இந்த அவைக்கும் உங்களுக்கும் என் முகம் புதியது. ஆனால் என் வரையில் உங்கள் அனைவரையும் நான் அறிந்திருக்கிறேன். ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது செந்தில் வேலனுக்கு கோவில் எடுத்ததாக சிறப்புரை சொன்னார்கள். திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து செந்தில் வேலனுக்கு கடவுள் கோவில் எடுத்தது ஐயா என்றால், செந்திலாக இருந்து கல்வி கோவில் எடுத்த எங்களுடைய தாளாளர் அவர்களை தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக நான் அடைகிறேன். அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் முதன்மை கல்வி அலுவலர் அல்ல, அவள் மொழியில் புலமை வல்லவர் என்பதை அவர் சொல்லோவியம் சிறப்பாக எடுத்து காட்டியது. நன்னூலின் சான்றுகளை எல்லாம் தொட்டு காட்டி 10 அழகுகளை முத்தாய்ப்பாய் முன்வைத்த நிலைப்பாடு. நவீனொருக்கினமை ஓசையுடைமை ஆழமுடைத்தாதல் முறையின வைப்பே உலகம் அலையாமை விழுமியது பயத்தல் விளக்கு உதாரண தாதல் என்று சொல்லாலும் பொருளாலும் சுடர்பட பேசிய ஐயா அவர்களுக்கு நானும் ஒரு முதுகலை ஆசிரியர் என்ற தருமபுரி மாவட்ட முதுகலை ஆசிரியர்கள் சார்பாக முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பாதங்களுக்கு பறைசாற்றுகிறேன். அடுத்ததாக நடிகர் சொன்னால் மட்டும்தான் தான் நடிகர் என்பதை தெரியும் என்ற கூடிய அளவிற்கு அன்பாகவும் அடக்கமாகவும் வந்து அருமையான சிற்சில மொழிகளிலே சிறப்பாக பேசி சென்ற குடும்பஸ்தன் திரைப்பட புகழ் நடிகர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக உரை வீச்சுகள் 2 பேர். அப்பப்பா, பட்டிமன்றத்தில் பட்டொலி வீசிய தகடூர் தமிழன், பெயரறிய கவனிக்க தவறவில்லை. தகடூர் தமிழன் அவர்கள் சொல்லாலும் பொருளாலும் சுவைப்படும் நிலையாலும் எண்ணாலும் எழுத்தாலும் இசைக்கும் நிலையாலும் சொல்லில் வடித்தெடுத்து இந்த புத்தகத்திற்கு ஒரு சுவை வடிவு ஊட்டியிருக்கிறார். புத்தகம் என்பது அட்டைகளால் அலங்கரிக்கப்படுவதல்ல, இது போன்ற அணிதுரைகளால் அலங்கரிக்கப்படுவது என்பதை நான் மனமாற நம்புகிறேன். அடுத்ததாக கண்ணியமிக்க காவல்துறையில் புரட்சி மிகுந்த பெண்ணாக எனக்கு பாடத்தான் தெரியும், ஆனால் நான் பாடினால் ஓடி விடுவீர்கள் என்று ஒரு வார்த்தை கூட பேசாமல் இறுதி வரை உரை முழுவதையும் முன்னகையோடு கூடிய பாடலாகவே பாடி சென்ற காவல்துறை அலுவலர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தக வெளியீட்டு விழாவை 2 முக்கிய தருணங்களாக நான் சொல்லாடலில் பதிவு செய்கிறேன். ஒரு புத்தகம் என்பது கவிஞரின் எழுத்துக்களால் பிறந்து விடுவது அல்ல. ஒரு புத்தகம் என்பது வாசிப்பவருடைய திறனாய்வுகளால் பிறந்து விடுவதல்ல. இந்த அரங்கத்தை விட்டு சென்றதும் அனைவரும் கடந்து போகக்கூடிய புத்தகம் அல்ல, அது இருந்து வாழக்கூடிய புத்தகம். நம்முடைய தாளர் அவர்கள் சொல்லும் பொழுது, புத்தகம் எப்போது விற்பனையாகிறதோ எழுத்தாளன் உற்சாகம் அடைகிறான், எழுத்தாளன் எப்போது உற்சாகம் அடைகிறானோ எழுத்துக்கள் பிறக்கிறது, எழுத்துக்கள் எப்போது பிறக்கிறதோ சமுதாயம் கட்டமைக்கப்படுகிறது, சமுதாயம் எப்போது கட்டமைக்கப்படுகிறதோ நாடு நல்வழிப்படுத்தப்படுகிறது, நாடு நல்வழிப்படுத்தும் பொழுது உலகம் உயிர்ப்பாகிறது. அந்த உலகம் உயிர்ப்படக்கூடிய நிகழ்விற்கு காற்றை அசைக்கும் இந்த புத்தகத்தை அதன் விற்பனை விலை அந்த விற்பனை விலையை விட அதன் மதிப்பறிந்து 10 மடங்கு அதிகமாக கொடுத்து இந்த புத்தகத்தை இப்போது நான் பெற்றுக்கொள்கிறேன். இது புத்தகத்திற்கான பணம் அல்ல, ஒரு உத்வேகத்திற்கான உள்ளளிப்பு. அடுத்ததாக புத்தகத்தை பற்றி 2 வார்த்தைகளில் இதை நிறைவு செய்து விடுகிறேன். புத்தகம் என்பது படிக்கும்போது தன்னுடைய ஆளுமையை தகர்த்தெறியக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். இங்கே 2 ஆளுமைகள் தகர்க்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். ஒரு தாளாளரையே தன் வரலாறு பேச வைத்திருக்கிறது இந்த எழுத்து. நான் ஒரு பள்ளியின் தாளாளர் என்பதை மறந்து ஒருவேளை உணவிற்கு கூட கஷ்டப்பட்ட கிராமத்து சூழல் என்று ஒரு தாளாளரையை தன் வரலாறு பேச வைத்த எழுத்து, ஒரு முதன்மை கல்வி அலுவலரை மொழி ஆளுமையாக மாற்றிவிட்ட எழுத்து. வேற என்ன சொல்ல வேண்டும் இந்த புத்தகத்தை விட? அடுத்ததாக ஆல்பம் வெளியீடு.
எல்லோரும் விழா நாயகர் நாயகிகளாக இருக்கக்கூடிய இருவரை மட்டுமே பேசிவிட்டார்கள். இதற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் அருண் ப்ரோ, பல பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நான் இதை பதிவு செய்கிறேன், இந்த அரங்கத்தில் பதிவு செய்கிறேன். யூ ஆர் த கிரேட் ஹீரோ மெட்டீரியல். ஆமாம், யூ ஆர் த கிரேட் ஹீரோ மெட்டீரியல், ஆல் த பெஸ்ட். ஆமாம், உடனே ஒரு டைரக்டரையும் பக்கத்தில் வச்சுருக்கீங்க. அதனால் இனி வரும் காலங்களில் உங்கள் ரசிகர் மன்றம் எங்கெங்கும் நிலை பெறட்டும். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இது அழைப்பிதழில் என்னுடைய பெயர் இருந்திருக்காது. நான் அட்டையின் அழைப்பிதழில் வரவில்லை, அன்பின் அழைப்பில் வந்திருக்கிறேன். இந்த பசி நேரத்தில் ருசி அறிந்து நிலைப்படும் சூழலில் இரண்டொரு வார்த்தைகள் பேச மட்டும் நேரமளித்த என்னுடைய நட்பின் வடிவமாக இருக்கக்கூடிய, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தீபா மேடம் அவர்கள். அவருடைய முதல் புத்தகம் நீர்க்குமிழி. நீர்க்குமிழி என்பது துளியளவல்ல. இந்த 5.5 அடி உருவம் மூழ்கி விளையாடக்கூடிய அளவுக்கு பெருங்குமிழி. நீர்க்குமிழியில் மூழ்கி முத்தெடுத்தவன் என்ற அடிப்படையில் எப்போதும் அவர்கள் தீபா அல்ல, தீ பா என்று நான் முதலாக சுட்டி காட்டியவன் நான். இல்லை, அப்படியாக இருந்தால் மட்டும்தான் இது போன்ற அழகான அணிந்துரைகள் எல்லாம் அமையும் என்பதை மீண்டும் இந்த அரங்கத்தில் சுட்டிக்காட்டி, இந்த புத்தகம் என்பது இனி வரும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடரும். 3வது புத்தகத்தில் நான் முதலில் பேசுவேன் என்பதை பதிவு செய்துகிறேன். அடுத்ததாக, புத்தகங்கள் எப்போதுமே தொடர்ந்து விற்பனையாகட்டும். விற்பனையில் தான் அதன் ஜீவன் உள்ளது. வெட்டி கட்டப்பட்ட வாழைமரம் தொட்டு எறிவதைப் போல் அல்லாமல் நட்டு வைக்கப்பட்ட வாழை பலனளிப்பதைப் போல இந்த புத்தகம் இனி அனைத்து இடங்களிலும் விற்பனையிலும் இருக்கட்டும், நம்முடைய விரல்களிலும் இருக்கட்டும். இந்த அரியதொரு நல்வாழ்ப்பை வணங்கிய அனைவருக்கும் அனைவரின் பாதம் தொட்டு மிக கம்பீரமாக எனது தாய் தமிழை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அனல் பறக்கிற பேச்சோட உங்களுடைய உரையை நிறைவு செய்தீங்க. ரொம்ப நன்றி.